ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உளுந்து விரைச்சிக்கிறாங்க. உளுந்து செடி ரொம்ப பேர்லாம் நம்ம ஊரில் வந்து உளுந்தே விரைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து கரும்பு நெல்லி தான் நடுவாங்க. பாரு உளுந்து யாருன்னா ஒருத்தவங்க 100ல் ஒருத்தவங்க உளுந்து விரைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு வந்து ஆர்வம் தாங்காமல் ஏதோ ஒரு கலர் அடிச்சு விட்டு போயிட்டாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு கலர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிருக்கேன். அம்மா என்ன காலைங்காட்டி வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. நான் வந்து வாசலில் தண்ணியே தெளிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுவே மழை பெஞ்சு தண்ணி வானமே வந்து மழை தெளிஞ்சு தண்ணி தெளிச்சிட்டு அதனால வாசல் தட்டி நம்ம கோலம் போடலாம்னு சொல்லிட்டு வாசல் தரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்கழி மாதம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து கலர் கோலமாக வச்சு கோலம் போடவே முடியல. நான் வாங்கி வச்சுக்கிற வசூல் நான் போட்டது கிடையாது. சும்மா 2-3 கோலம் தான் கலர் கோலம் வீட்டில் சிம்பிளாக போட்டுக்கணும். பெருசாக வந்து கோலம் போட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. ஆமாம், ஏன்னா வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது. ஆமாம் ஈரமாக இருக்குது. கோலமாக வந்து காயலை. என்ன நான் கலர் சொல்லிட்டு காட்டுறேன். பெரிய கோலம் கூட போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன கோலம் தான் போடணும். நாங்கள் 13 கலர் வாங்கி வச்சுருவோம். என்ன நான் கலர் சொல்லிட்டு காட்டுறோம். சரிம்மா பெருகிட்டு வாங்க. அம்மா இன்னும் மார்கழி மாதம் பெருசாக கோலம் போடுவான்னு பேர், நீங்கள் இன்னும் சின்னதாக போடுறீங்க. ஈரமாக இருக்குது கோலமெல்லாம். பரவாயில்ல, அழகாக தான் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலமா நல்லா இருக்குதா? நல்லா தான் இருக்குது. காலையில் கேட்டு கப்ப கப்பன்னு வேறுக்குது பாரு. சரி நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. கோலம் மாவு காஞ்ச உடனே கோலம் மாவு வச்சு கோலம் போடுறோம். சரிம்மா. சரிம்மா. 5 கலர். ஆனால் எதுவுமே போட முடியாத அளவுக்கு ஈரம். ரொம்ப ஈரம் சொதன்னு தெரியுதா? தெரியுது. எல்லாம் வெயிலில் காய வச்சு தான் போடணும். அழகாக போடணுமே. இது மஞ்சள் கலரு 12 கலர் வாங்கணும். 13 கலரு. 13 கலர். இந்த கலர் தான் நல்லா இருக்குது. போட்டு பார்க்கலாமா? எல்லாமே ஈரம் தான் ஜெயிச்சு சொன்னேன். ஆமாம் ஆமாம். பார்த்தாலே தெரியும் ஈரம். காய வச்சா தான் நல்லா தெரியா விடலாம். கீழே இழுத்து பார்த்தாலே தெரியும். இதை பாருங்க, ஈரன்றதுனால எப்படி திரியா சொல்லிட்டு அதனால நல்லா காய வச்சு போட்டால் நம்ம நல்லா வராது. நல்லா அழகாக வரும். காய வைக்கலாம். எத்தனை கலர்? 13 கலர் தான் சொன்ன மாதிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 கலர். 13 கலர். ஆமாம்மா. காய வச்சு ஒரு நாளைக்கு கோலம் போட்டு பார்க்கலாம். இது நல்லா காஞ்சிக்குது போல. ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு வந்து ஆர்வம் தாங்காமல் ஏதோ ஒரு கலர் அடிச்சு விட்டு போயிட்டாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு கலர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிருக்கேன். அம்மா எங்கே காலைங்காட்டி வந்து தலைலாம் சீவிட்டீங்க, அப்புறம் வந்து பூலாம் கட்டுறீங்க. காலையில் நீங்கள் தலை சீவந்தனால சொல்கிறேன். எனக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரியும், ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது. அதனால வந்து நான் உங்களை கேட்குறேன். எந்த ஒரு விஷயம் இல்லை. அப்போ ரொம்ப நாள் சென்று வச்சு கரும்பேட்டை போய்க்கிறேன். ஆமாம், போன வருஷம் கரும்பேட்டினார். அதோட இந்த வருஷம் வீட்டுக்கு வந்து கூரை போடணும்னு சொல்லிட்டு கரும்பேட்டை போய் அனுப்பிடுறாங்க. கரும்பேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிடறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு வருஷம் கழிச்சு. ஆமாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு அடி தான் போய் கரும்பு வெட்டுவாங்க. இந்த பூ வந்து நம்ம செடியில பூத்துமா. நான் வந்து ஒரு 6-7 காக்கட்டாம்பூ செடி நட்டேன் இல்லையா? அது எல்லாமே கோழி சீச்சிட்டு எல்லாம் சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு செடி மட்டும் தப்பிச்சுட்டு அதில் பூத்த பூ தான் இது. நல்லா இருக்குதா? பரவாயில்ல, ரொம்ப பிடிக்கும். நான் கட்டுறேன் பேச்சு. சரி சரி. நான் பெருக்காதே விட்டுடுவேன். 4-5 பூ பூக்குது, 10 பூ பூக்குது, பெருக்காதே விட்டுடுவேன். இந்த செடி இன்னைக்கு பிரிச்சு நம்ம தள்ளி வச்சு பார்க்கலாம். ஒரு ஆசை நல்லா பிரிச்சுட்டேன். சரிம்மா. நல்லா இருக்குதா? நல்லா தான் இருக்கு. சரி, இப்போ நான் எங்கே கிளம்பிங்கன்னு சொன்னீங்க கேட்டீங்க இல்லையா? அப்பா கரும்பற்ற இடத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்க்கலாம். சரிம்மா. யார் யார் வீட்டில் அவங்கவுங்க அப்பாலாம் கரும்பேட்டை போயிருப்பாங்க, அவங்கவுங்களாம் சாப்பாடு எடுத்து போயிருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்லேயும் இவங்களாம் கரும்பேட்டை போவாங்க, நாங்களும் கரும்பேட்டவங்க தான் சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகம் பேர் போயிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் போயிருப்பாங்க. எங்கள் கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக போயிருக்க வாய்ப்பு உண்டு. டவுன் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான்.
ம் சரிம்மா. பார்க்கலாம். ஆ பூ நல்லாக்குதா? ம் சூப்பர். உனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதா? பிடிச்சிது வச்சிங்க. கொஞ்சமாக இருக்கிறதுனால ஜெயஸ்ரீ கம்முனுக்குறான். இதே கொஞ்சம் கனமாக போது எனக்கு வைமான்னு சொல்லியிருப்பேன். ஆமாம் ஆமாம். ஆமாம். சரி நீங்கள் வச்சிங்க, அடுத்த வாட்டி நிறையா பூத்தா நான் வச்சுக்கிறேன். சரிம்மா. ம் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிலாம் போகிற அப்படியே பழுத்து போய் அறுக்கிற டேஸ்ட்டில் இருக்குது எல்லாமே. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரும்பு அங்கே வெட்டுறாங்க. நான் வரத்துக்குள்ளே சாப்பாட்டில் கை வச்சுட்டாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்றியா? அண்ணேப்பா கரும்பு வெட்டுறீங்களா? சாப்பிட்டாச்சா? சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட்டு வந்து திரும்பி கரும்பு வெட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இது ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த வேலையை வந்து செய்கிறீங்க. இப்போலாம் அதுக்கு முன்னே வந்து வேறு வேலை கொளுத்து வேலை எதுக்கு அடித்தாலும் போவாங்க. இப்போ வந்து கரும்பு வெட்டத்தை கூட்டினால வந்து கரும்பு வெட்ட வந்துக்கிறாங்க. உங்கள் மேலே மட்டும் முன்ன வந்துக்குது. சரி ஜெயஸ்ரீ ஒரு கரும்பு கேட்டாங்க, நல்ல கரும்பு ஒன்று எடுத்துமோ. கரும்பு வெட்டுறதுன்னு இந்த ட்ரெஸ் போட்டு வந்துட்டீங்க. பேண்ட் ஷர்ட்டே போட மாட்டாங்க, ஆனால் வந்து கரும்பு வெட்டுறதுக்கு பேண்ட் ஷர்ட்டு போட்டுனாங்க. சரி. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உளுந்து விரைச்சிக்கிறாங்க. உளுந்து செடி ரொம்ப பேர்லாம் நம்ம ஊரில் வந்து உளுந்தே விரைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து கரும்பு நெல்லி தான் நடுவாங்க. பாரு உளுந்து யாருன்னா ஒருத்தவங்க 100 ஒருத்தவங்க உளுந்து விரைப்பாங்க. சூப்பராக இருக்குது பாரு. உளுந்து செல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கப்புறம் பில்லு உளுந்து செடி பார்த்தியா இருக்குது. ஜாஸ்தி சொல்லுமா. உனக்குன்னு போய் நான் கரும்பு தந்துக்கிறேன் சாப்பிட்டு போகிறேன். எங்கள் இதெல்லாம் வந்து எங்கள் மாமியார் காலத்து வந்து கரும்பு நல்லா செழிப்பு கலரில் இருக்கும். கரும்பு போகிறேன் வேட்டை நல்லா கரும்புன்னு சொல்லுவாங்க. பேர் எனக்கு வச்சு தெரியவே இல்லை. அந்த கரும்பத்தை வந்து புல்லாக நறுக்கி அழகாக அந்த பட்டையை நல்லா சீவி கொடுப்பாங்க. சீவி உரலில் போட்டு இடித்து சாறை எடுத்து சக்கரை தழுவோ எது வேணுமோ விருப்பப்பட்டு செய்வாங்க. இப்போ நம்ம எல்லாம் காலம் மாறி போச்சுன்ற மாரி எல்லாமே மாறி போச்சு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை, நீங்கள் சொல்லி தான் கேள்விப்படுறேன். அதனால தெரியும். இப்பெல்லாம் நல்லா மாறி போச்சு. இப்போ வந்து நம்ம பல்லில் கடிச்சு வந்து சாப்பிட்டு தான் பார்க்கலாமே, இந்த டேஸ்ட்டை பார்த்துக்கலாம். இதை விட இந்த கரும்போட பன்னி கரும்பு டேஸ்ட் அதிகம். அந்த தண்ணி நிறைய வரும், இந்த கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தெரியும். இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நாட்டு கரும்பு வந்து சூப்பராக இருக்கும். யாராருக்கெல்லாம் பன்னி கரும்பு பிடிக்குமோ நாட்டு கரும்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து முக்கியமாக அந்த நாட்டு கரும்பு தான் பிடிக்கும். ஏன்னா இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால வந்து. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சன் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய். டாடா பாய்.